தான். இது தமிழ்நாட்டில் தான் ஒருத்தர்கிட்ட நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினோம். எல்லாமே நாட்டு விதைகள். இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் இது யார்கிட்ட வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸை நான் வந்து கொடுக்க போகிறதில்ல. அடுத்த வீடியோவில் இதோட முளைப்பு திறன் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ போடுறப்போ அதையும் சேர்த்து கொடுக்குறேன். அதனால் எதுவும் நினைக்காதீங்க. என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கோங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம இதை எப்படி முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நர்சரி ட்ரேவில் எப்படி முளைக்க வைக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டையும் இதில் நாங்கள் முக்கியமாக வாங்கியிருக்கிறது வந்து காசினிக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை. இது கீரை வகைகள்லாம் 4 வாங்கியிருக்கோம். அப்புறம் தக்காளி வந்து எல்லோ செரி தக்காளின்னு சொல்லி சரி புதுசில் ஆரம்பித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். காசி தக்காளி அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டு தக்காளி. இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நாட்டு தக்காளி சாதாரணமாக ஊரில் பார்த்துருக்கோம். இது முளைக்க வச்சு பார்த்தா தான் எந்த தக்காளி எப்படி இருக்குங்கிறது தெரியும். கண்டிப்பாக வீடியோவில் போடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அடுத்து புஷ் பீன்ஸுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் சிகப்பு வெண்டை, கத்திரிக்காயில் ஒரு 3 வகை வாங்கியிருக்கோம். அதாவது நீல கலர் கத்திரி, பச்சை கத்திரி, அப்புறம் முள் கத்திரின்னு, அப்புறம் முள்ளங்கி, அதுக்கப்புறம் குண்டு மிளகாய், யானைத்தண்டை வெண்டை. அது யூடியூப்பில் பார்த்தேன். யானைத்தண்டை வெண்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நல்லா நீளமாக இருந்துச்சு. சரி கண்டிப்பாக வாங்கி நம்மளும் ஒரு தரம் போட்டு பார்ப்போம்னு சொல்லி வாங்கியிருக்கு. செடியை வர வாங்கியிருக்கோம். போன தடவை நான் ஒருத்தட்ட வாங்கி அது 8 விதை இருந்தது, ஒரு விதை கூட முளைக்கல. இந்த முறையாவது முளைக்குதான்னு நான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பீக்கங்காய் வாங்கியிருக்கோம். கொடி வகையில் பீக்கங்காய், குண்டு சுரைக்காய், வெள்ளரி, குட்டை புடலை, மஞ்சள் பூசணி, பாகல்காய், மிதி பாகல்னு சொல்லி சின்ன பாகல், நாட்டு பாகல்காய் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி நர்சரி ட்ரே நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினோம் அமேசானில். இப்போ பக்கத்தில் இருக்கிற உரக்கடைகளில் கிடைக்கும், அங்கே இருக்கிற நர்சரி கடையிலையும் கிடைக்கும். கருப்பு கலரில் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஆன்லைனில் வாங்கினதுனால இந்த சைஸ் வந்து தெரியல. இந்த சைஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அதாவது நம்ம விதைகள் போட்டு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நம்ம எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றிடணும். 2 வாரம் அது 20 நாள் அந்த மாதிரி வச்சோம்னா வேர்லாம் வந்து அதிகமாக விட முடியாமல் செடியோட வளர்ச்சி கம்மியாயிடும். அதனால இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த நர்சரி ட்ரே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரேயை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் மிச்சமாகும். இதில் வந்து 49 ஹோல் இருக்குது. இதில் 49 செடிகள் வளர்க்கலாம். நீங்கள் 49 செடியும் தனித்தனியாக ஒரு தொட்டிக்கு 2 செடி வச்சா கூட 24 தொட்டியை நம்ம பராமரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த இதை வந்து ஒரு கப்பு தண்ணியிலே எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடலாம். நேரமும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இதே தொட்டியிலும் ஒவ்வொரு தொட்டிக்கும் போய் தண்ணி ஊற்றணும், ஒவ்வொரு தொட்டிலையும் பார்க்கணுன்னா கஷ்டம். அதனால் இதில் விதைகளை போட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம விதைகள் முளைச்சி ஒரு 7 நாள் 8 நாள் வரைக்கும் இதில் வச்சுட்டு செடி கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டிக்கு மாற்றிக்கலாம். அதனால் இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்துறதுனால நேரம் மிச்சமாகும். இன்னொன்று உங்களுக்கு டைமும் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் தொட்டி எதுவும் ரெடி பண்ணல. க்ரோ பேக்லலாம் போன சீசனுக்கு போட்ட செடிகளே நிறைய இருக்குது. அது அந்த 15 நாளைக்குள்ளே அந்த செடிகளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த செடி வர்றதும் இதை எடுத்து அப்படியே மாற்றிக்கலாம். இதே நம்ம டைரெக்டாக தொட்டியில் வைக்கணும்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தொட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு க்ரோ பேக்கில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விதைகள் வாங்க முடியும். விதைகளை வாங்கி போடணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 15 நாள் டைம் இருக்குது. இந்த கேப்பில் நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணுறது ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, மண்கலவை இதுக்கு தேவையான மண்கலவை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மண் வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறப்போ இது இருக்கிற ஏரியாவே ரொம்ப கம்மி, மண் அரிச்சிட்டு போயிடும், வேர்லாம் சரியாக பிடிக்காது. ஒரு பங்கு வந்து தேங்காய் நார், நம்ம தேங்காய் நார் இப்போ தான் அலசி எடுத்து தேங்காய் நார் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் ஒரு பங்கு. ஒரு கப்பு தேங்காய் நார் எடுத்துருக்கோம். ஒரு பங்கு மண்புழு உரம். ரெண்டையும் சமமாக மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஓகே, சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் என்னென்ன செடி எந்தெந்த இடத்துல வச்சுருக்கோம்னு தெரிகிற, எந்த விதை எந்த இடத்துல போடுறோன்னு தெரிகிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருக்கேன். ஒரு வேளை கருப்பு கலராக இருந்தால் அதில் எழுத முடியாது, இது கொஞ்சம் லைட் கலருங்கிறதுனால அடையாளத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். குட்டை பெரிய விதையாக இருக்கிற குட்டை புடலை, அதுக்கப்புறம் பீக்கங்காய், அப்புறம் வெண்டை, அதுக்கப்புறம் இன்னொரு இது பீன்ஸு, இதெல்லாம் வந்து விதைகள் வந்து பெருசாக இருக்கும். டைரெக்டாக நட்டினோம்னா கொஞ்சம் முளைக்கிறதுக்கு கூட 2-3 நாள் ஆகும். அதனால் ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு நட்டுறது நல்லது. அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அது நாளைக்கு காலையில் வந்து இந்த விதைகளோடு நட்டி விட்டுருவோம். இவ்வளோ தான், இந்த விதைகள்லாம் போட்டாச்சு. இது வந்து நாட்டு விதைகள், அதனால் நம்ம ஒரு விதைக்கு ஒரு செடி நம்மளுக்கு வேணும்னா ஒரு விதை மட்டும் போட்டோம்னா அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு கரெக்டாக தெரியல. அதனால் சின்ன சின்ன விதைகள்லாம் நீங்கள் தாராளமாக 4 விதையோ 5 விதையோ கண்டிப்பாக போட்டு விடுங்க. ஒருவேளை அதில் ஒரு 2-3 செடி வந்துச்சுன்னா ஒரு எந்த செடி நல்லா இருக்கோ அந்த செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற செடியை வந்து பிடுங்கிருங்க. அவ்வளோதான், விதைகள்லாம் விதைச்சாச்சு. மேலே இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த கீழே போட்டிருந்தோம்ல கோகோ பீட்டும் வெர்மி கம்போஸ்ட்டும், அதே கலவையை மேலேயும் அப்படி மெதுவாக போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு மூடிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்ருங்க. அவ்வளோதான். முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு